எதுக்காக அந்த பொண்ணு அப்படி சொன்னா? அந்த பொண்ணு மனசுல என்னமோ இருக்குது. நாளைக்கு அவசரப்பட்ட நேரத்துல பேசி முடிச்சுட்டா தட்டு மாத்தினாலே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஆயிரும். அண்ணன் போயிட்டானா நிச்சயமா தட்டு மாத்திடுவாங்க. தட்டு மாத்தக்கூடாது. நாம பண்ண போற ஆபரேஷன் கடுகளை உன் வெளியில கசைய கூடாது. அதுக்கு நீ முத உளராம இருக்கணும். அவளுக்கு என் மேல போறாம கரெக்டா சொன்ன. ஜபாக்கு உன் மேல என்ன போறாம பத்தியா? நான் சோறு பண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த கீரை எடுத்துட்டு வரேன். உங்க அக்கா கிட்ட போட்டு கொடுக்கால. இப்ப எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? அவ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா பத்தியா? எட்டிங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம் மாட்டி. நான் கூட சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவ அக்கா என்ன எப்படி விரட்டுனா தெரியுமா? எங்க அக்கா அப்படித்தான் விரட்டுவா. அட பார்வதிகளா, நாளைக்கு மகிமாவ பொண்ணு பார்க்க வராங்க. அத பத்தி ஏதாவது பேசுங்க டி. ஆட்டா இசைய பிளான போட்டுருக்கால, கண்டிப்பா சொதப்பிடுவா. சொதப்பிடுவனா? விடப்பட்டவள. ஐயோ அது இல்ல இசை, எப்படி பொண்ணு பார்க்க வரத நீ சொதப்பி விட்டுறேன்னு சொல்ல வந்த. பொளச்சிக்கிட்ட இல்லன்னு வச்சுக்க. இல்ல நீ பிளான போட்டிருக்கே அத சொல்ல வந்த. இங்க பாருட்டி, மகிமாவுக்கு சாரோனை தான் பிடிச்சிருக்கு. சாரோனுக்கும் மகிமாவை தான் பிடிச்சிருக்குது. நாளைக்கு மட்டும் பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஜான் மாமா எப்படியும் தட்ட மாத்திடுவாங்க. தட்ட மாத்திட்டா கல்யாணமே முடிஞ்ச மாதிரி. நீ இப்படிலாம் பிளான் போட்டுட்டு இருக்கன்னு ஜான் மாமாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சரி, எப்படித்தான் இதை தடுக்க? நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க எதுவுமே பண்ண கூடாதுன்றதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த நேரத்துல எதை பண்ணணும்னு இசைக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் குட்டை குழப்பிட்டீங்கன்னா அதுக்கு தான் இசை மறுபடி சொல்லிக்கிட்டு இருக்கா. ரேச்சலி, எங்கயாவது போய் ஒளறிக்கிட்டு இருந்த முதல்ல பூமிக்கு உரமாக்கியவன் பாத்துக்க. இல்ல நான் உளர மாட்டேன். இங்க பாருங்க, நான் கொஞ்சம் பிளான் போட்டு வச்சிருக்கேன். அத நான் கரெக்டா பண்ணிடுவேன். கூட ஒத்துழைச்சா மட்டும் போதும், சரியா? நீ என்கிட்ட சொல்லுவியா? ஆமா, கட்டாயமா உன்கிட்ட தான் சொல்லணும் பாத்துக்க. இப்ப ஏன் உதவி உனக்கு தேவைப்படாதா? உன் உதவி இல்லாமலா? உன் உதவி இல்லாம ஏதாவது பண்ண முடியுமாட்டி? ஐயோ பாரு, எனக்கு வெக்கமா. யம்மா யம்மா, நான் என்னத்த சொல்ல? எனக்கு வெக்கமா வருதே. அவ ஒண்ணும் உனக்கும் துறைக்கும் நாளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கல. இவ்வளவு வெக்கப்படணும்னு அவசியம் இல்ல. ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, ஒவ்வொரு இலட்டனும் ஒவ்வொருத்தரும் இல்லாம இருக்கணும்னு. நீ ஒவ்வொருத்தரும் இல்லாம இருக்கணுங்கக்காகத்தான் உன் உதவி ரொம்ப தேவைன்னு சொன்னா. இப்ப எதுக்கிட்ட நீ அவ்வளவு சந்தோஷப்பட்ட? ஐயோ பாய்ஸ், எனக்கு வெக்கமா வருது. அம்மா நான் என்னத்த சொல்ல? பாய்ஸ் என்னையாண்டி பாக்க? இவ்வளவு கூட்டம் தான் நீ தானே டி? அது சரி டி, நான் உனக்கு என்ன டி பாவம் பண்ணேன்? இவ்வளவு எதுக்கிட்ட இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல? ஐயோ எனக்கு என்ன சொல்லனே தெரியல. எப்பா சரி இசை. இசை என்ன உன் கல்யாணத்தை நடத்தது காட்டி பிளான போட்டுட்டு இருக்கா? நீ இவ்வளவு வெக்கப்படுத? ஐயோ ஆமா, அதுதானே உண்மை. நீ அதுக்கு என்ன பாக்க? அதுக்கும் அவளை சொல்லுவா கேளு. நான் பிளான போடுறதுக்கும் நீ வெக்கப்படுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஐயோ இருக்கு இசை, அது எப்படி சொல்லு? எம்மாடி அத்தாடி, நான் எப்படி சொல்லுவேனே தெரியல. இசை, நாளைக்கு நான் எதுக்கும் ரெடியா கிளம்பியே வந்துடட்டுமா? கிளம்பியே வரியா? எதுக்கு? அவ என்ன பிளான போட்டுட்டு இருக்கா? நீ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அவ சரியாதான் சொல்லுதா, நானும் சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணே தெரியல. சரி, நான் இன்னைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிடுறேன். நாளைக்கு வரும்போது நான் ரெடியாவே வந்துடுறேன், சரியா? அப்புறம் எங்க அம்மா அப்பா கூட்டணுமா? என்ன சோதிக்காதடி, நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன் மாட்டி. உனக்கு அந்த குட்டை குழப்பாதடி. நான் சாரனுக்கும் மகிமாவுக்கும் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ என்னத்த சொல்ல? அம்மா அம்மா, சரி வீட்டு அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ரெடியா வரேன்னு சொல்லிட்டோம்ல. ஏடி சும்மாவே எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மிதான். நீ ஏமாட்டி இப்படி கருது எனக்கு குழப்புத. இசை சொல்றது நாளைக்கு மகிமாவுக்கு எப்படியாவது பொண்ணு பார்க்காத நிப்பாட்டணும்னு. ஆனா நீ எதுக்கிட்டு வெக்கப்படுத? இந்த இசை பேவுல மூளையதான் நான் அன்னைக்கே பார்த்துட்டேனே. இப்ப நீ அதுக்கு என்ன சொல்ல வர? அது இருக்கட்டும் ரேச்சலக்கா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். பார்த்துக்கங்க. என்ன, நீங்களும் சின்ன வயசுல இருந்தே இசை கூட தான் இருக்கீங்க. அவ கூட தான் விளையாண்டிய, அவைய கூட தான் படிச்சிய, அவைய கூட தான் எல்லாம் பண்ணுவீங்க, அப்படித்தானே? ஆமா ஜபாக்கா, நீங்களும் தானே? ஆமாட்டி எரும மாடு. இப்ப என்ன, உங்களை கூட ஒரு கரையில சேர்த்துடலாம். ஆனா அந்த ரேச்சலக்காவ இப்ப நீ என்னட்டி சொல்ல வர? இல்ல உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, நான் ஒத்துக்கிடுதே. ரேச்சலே, உனக்கு அறிவு இல்லட்டு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காட்டி.
சொல்லாம நான் சொல்லல, நேராவே சொல்லிடுவேன். உன்னை கொன்னே போட்டுறேன் பாத்துக்க. ஆமா, இவனுக்கு ரொம்ப மூளை பாரு. யாருக்கு மூளை இல்ல? ராணிக்கா. தோர எப்பேற்பட்டவ, அவனையே மடக்கி கைக்குள்ள வச்சிருக்கா. இவளுக்கு அறிவு பத்தாது பாரு. இருங்க செவக்கா, எப்பா எனக்கு வைக்க வைக்கவா, எம்மா எம்மா அப்பல சொல்லாதீங்கக்கா, எனக்கு எம்மா எனக்கு மண்டை வெடிச்சமா இருக்கு. எட்டி என்ன ஏதாவது பிளான் பண்ண விடுங்கடி. அதுதான் நானும் கேட்க நினைச்சேன். தர மாமா பார்த்தாலே பயமா இருக்குதே, எப்படி டி மடக்குன? கிங்சி மாமா பார்த்தா கூட தான் பயமா இருக்குது. இந்த இசை மடக்கல. தர மாமா விட கிங்சி மாமா தான் டராலி. எப்பா கிட்ட போய் நிக்கிறதுக்கே பயமா இருக்குது. அப்பேற்பட்டே இசை மடக்கிட்டா. நாள ஒண்ணுமே இல்ல தெரியுமா? அவளுக்கு மூளை இருக்குது, மடக்கிட்டா. உனக்கு தான் இல்லையா? எப்படி டி மடக்குன? உங்களுக்கு இல்லாததெல்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்லப்படாது. பாருங்க ஜபாக்கா, அவளுக்கு இல்லைன்னா எல்லாருக்கும் இல்லாம போயிருமோ? எட்டி என்ன பிளான் போட விடுங்கட்டி. உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கிடுங்கட்டி. எட்டி நான் சொல்ல வர காது குட்டி கேப்பில மாட்டலட்டி. நீ சொல்லி இசை. என்ன பார்த்து எப்படி அறிவில்லைன்னு சொன்னேன்? நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. நான் இப்ப சொன்னியே. நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. முடியல தெரியல. ஊர்ல மட்டும் லூசுகள்லாம் ஒரே வீட்டுல வாக்கப்பட்டிருக்குது. இந்த குடும்பத்தோட நிலைமைய நினைச்சு பார்த்தாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனாலும் இந்த குடும்பத்துக்கு இது தேவைதான். இசை, இன்னைக்கு வீட்டுக்கு விளையாண்டா கடை வச்சு விளையாடுவோமா? இல்ல காய்கறி கடை வைக்க மாட்டே. நான் என்ன விஷயமா உங்களை கூப்பிட்டுருக்கேன்? நீங்க என்ன விஷயமாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவளை கரெக்டா தான் பேசுறாள்வே. ராணி, என்ன இசை? இங்க பாரு, நீ போய் தர மாமா கிட்ட எதையும் உளறி வைக்க கூடாது. அது எங்கிட்ட என்ன பேச விடுதாவ? இசை, என்ன விட்டுட்டி. நீங்க மூணு பிளான போடுங்கட்டி. என்னால முடியலட்டி. எதுக்கிட்ட ஒண்ணு பேச விட மாட்டாவ? பேச விட மாட்டேனால, பேசுறதுக்கு நேரம் இருக்காது. நேரம் இருக்காதா? அந்த அளவுக்கு என்னட்டி பண்ணிக்கிட்டு இருப்பியா? அட எடுப்புட்ட ரேச்சலே, நீ என்கிட்ட என்ன குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? எப்படி இந்த லூசு உன் வீட்டுக்கு தான் அங்க வருவா? மகிமா ஒருத்தி வந்தாதான் நீ தப்பிச்ச. அதனால நீ தான் முழு கவனம் இதுல செலுத்தணும். மறந்துடாத சொல்லிட்டேன். இல்ல அந்த ராணியர் மேல இன்னொரு லூசு வந்துச்சுன்னா உன்னால நினைச்சு பாரு ஜமா. அந்த பயம் இருக்கட்டும் உனக்கு. நான் மகிமா கரெக்ட் நிப்பாட்டதுக்கு பிளான் போட்ட. நீ எதுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட? ஐயோ, இது எனக்கு வெக்கமா வருது. அம்மா நான் என்னத்த சொல்ல? அம்மா போங்க, அது நீங்களே பார்த்து மூடிங்க. என்கிட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு? ஐயோப்பா, நான் என்னத்த சொல்ல? என்ன கொலக்கையாக்கிறத மறுபடி கேட்க எனக்கு இருக்கு பிடிக்க வைக்காது சொல்லிட்டேன். நான் மகிமா கையெடுத்ததான நிப்பாட்டதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இவ்வளவு வெக்கப்படுற? எனக்கும் இதுக்கு விட தெரிஞ்சே ஆகணும். எதுக்கிட்டு நீ இவ்வளவு வெக்கப்படுத? மகிமா கல்யாணத்தை நிப்பாட்டினா கண்டிப்பா சாரன் மாமாக்கு தான் கல்யாணத்தை பண்ணி வைப்பாவ. சாரன் மாமாக்கு கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு முடிக்கணும்னு சொல்லுவாவ. அதனால அத்தடி நான் எப்படி சொல்ல? அட ஒக்க மக்க, நீ விவரமா இருந்திருக்க. அட ஒக்க மக்க, பச்சை பிள்ளை மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருக்கா. ஏன்டி ராணி, அவளை அவசரமா தர மாமா கல்யாணம் பண்ணி என்னட்டி பண்ண போற? அவகிட்ட போய் கேள்வி கேக்குறா. எரிசே, அவ தூக்கி போட்ட மிதி. ஐயோ போங்க ரேச்சலக்கா, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு நீங்க தானே மூத்தவிய. அந்த குடுப்பனை தான் எனக்கு இல்லாம போச்சுடே. எனக்கு மட்டும் நீ கல்யாணம் பண்ணிருவிய, அதுக்கு தான் கேட்க. அவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணி என்னட்டி பண்ண போற? அத்தடி இசை பாரு, எனக்கு ஜாபாக்கா. ஐயோ இவளை இவ்வளோ அக்க போறேன். ஏம்மா, இங்க இருக்கிறதுக்கெல்லாம் குழந்தை குட்டின்னு வந்துச்சுன்னா இதுவ படுத்துற பாடு பெரும்பாடா இருக்கும் போலுக்க. கற்பனை பண்ணி பாப்போம். நினைச்சு கூட பார்க்க முடியாது போலுக்க. ஒழுங்கு மரியாதை நான் சொல்ற பிளான் மட்டும் கேளுங்கடி. நாளைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது யார் முகத்துல எந்த சலசலப்பும் இருக்க கூடாது. எதுவுமே தெரிஞ்சுக்காம ஆளை போல நாம எல்லாரும் கோயிலுக்கு போறோம். அதான் நான் கேட்க. நான் கிளம்பி ரெடியா வரட்டுமா? எப்படி இல்ல, ஒருவேளை அந்த இடத்துல எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டுனா எத்தனை சினிமால நான் பார்த்திருக்கேன். ரொம்ப சோதிக்காத, கோவம் தர சொல்லிட்டேன். ஏன்டி அவ்வளவு அவசரமாட்டி உனக்கு? ஒக்க மக்க
செப்பு சாமான் வச்சு விளையாண்டுட்டு இருக்க உனக்கு நெச்சம் செப்பு சாமான் வச்சு விளையாடுறது காசு வந்துட்டு நீ இசை குணம் தெரியாம கொஞ்சிட்டு கிடக்க. அவ பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் பொறுமையா இருப்பா, பாத்துக்க. சரி சரி இசை நீ சொல்லு. நீ எங்க டீ சொல்ல விடுத? அவ சொல்ல ஆரம்பிச்சாதான் நீ உன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய. இல்ல எதுக்கும் ரெடியா இருக்கணும் பத்தியா, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். என்ன வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு. அதான் அக்கா மக்கா நீ எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்க. நாளைக்கு நான் என்னென்ன பண்ணுதனோ அதுக்கு ஆமா மட்டும் போட்டா போதும். என்ன சரியா? நான் என்ன பண்ணாலும் ஆமான்னு ஆமோதிச்சா மட்டும் போதும். நான் தும்முனா நீங்க தும்முங்க, நான் இருமுனா நீங்க இருமுங்க. சரி சரி, நான் இந்த லாட்டமால எங்க வீட்ல கொண்டு வச்சிட்டு வந்துருவேன். ஏன் அது இங்க இருந்தானவா இவ பிச்சிருவா. ஏற்கனவே இப்படிதான் என் பொரிக்கா சட்டியாவ பிச்சிட்டா தெரியுமா? சப்பா அதான் அதுக்கு மேல 2 நான் வாங்கிக்கிட்டேடி. அதையும் சேர்த்து பிச்சிட்டாக்கா. இவா ஒருத்தி. நான் ஒண்ணு பிக்கல, அத பிஞ்சிட்டு. அடி இன்னைக்கு வீடு கட்டலாடும் போது நான் தான் கடை வைப்பேன் சரியா? நீங்க என்கிட்ட தான் வந்து காய்கறி எல்லாம் வாங்கணும். சரி பிளான் போட்டதெல்லாம் போதும், நம்ம வீடு கட்டலாடும். ஒண்ணு ஆயிட்டலாம். சரி அவ கடை வைப்பா, நான் பெரிய வீடு கட்ட போறேன். எல்லாரும் என்கிட்ட தான் காய்கறி எல்லாம் வாங்கணும் சரியா? இங்க பாரு அதிகமாலாம் வேலை வைக்க கூடாது. அடி கூறு வச்சு வச்சிரு சரியா? அதான் நல்லா இருக்கும். நான் நினைச்சே நீ சொல்லிட்டடி. நான் அப்படிதான் கூறு கூறா வைக்க போறேன். நீங்க எது வேணாலும் 10 ரூபான்னு சொல்லுவேன், நீங்க எடுக்கணும் சரியா? அடி என் பணத்தை போற எங்கடி? அத்தடி நான் உன் பணத்தெல்லாம் எடுக்கவே இல்ல. பணமா? அடி கிச்சன்ல இருந்து சாமா தூக்கிட்டு வந்த மாதிரி பீரோல இருந்து பணத்தை தூக்கிட்டு வந்துட்டீலாடி. கிச்சன்ல கூட இந்த விட்டாலுக்கள் விட்டுரும், பீரோல மட்டும் கை வைக்க முடியாது. இல்லக்கா லாட்டரி சீட் இருக்கலாம், அதான் பணம். அடி நெஜ பணம் வேணும் அவ்வளவுதானே? அடி சே வேண்டாம், நெஜ பணத்தை கொண்டுட்டு வராத. அவ கடக்கா, நான் போய் நெஜ பணத்தை எடுத்துட்டு வரேன். அத்தடி உங்க அக்கா ஓட விட்டு அடிக்க போறா. இல்லடி நெஜ பணம் சாமாமா கிட்ட தான் இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இவ கிட்ட அவர் என்னத்துனாலும் கொடுத்துட்டு வர. எட்டி வேண்டாம் சொன்னா கேளு. அவ கடக்கா நீ போ. எட்டி நிறைய பணம் எடுத்துட்டு வாட்டி, நான் தான் கடை வச்சிருக்கேன் மத்தியா, என்கிட்ட தான் நீங்க கொடுக்கணும் சரியா? தாவிது மவங்கட அப்பப்ப கரெக்ட்டா நிரூபிச்சிரு. அதே மாதிரி நீ சில்லறை பைசா கரெக்ட்டா கொடுத்துறணும் சரியா? எட்டி எந்த சில்லறை பைசா இல்லையா? எட்டி அது பெரிய மாமா லாயர்ல கடந்துச்சிட்டி. அப்ப நீ போய் எடுத்து வாயே. சரி நான் கேட்ட பெரிய மாமா கொடுப்பாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். அடி ராணி அது பெரிய மாமா இல்ல மாமனார், அத மறந்துறாத. அவர் ஒரு மாமனாரிட்டி. அவர் காமெடி பீஸ் ஆக்கி வச்சிருக்கா. ஒரு நேரத்துல அவர் எவ்வளவு பெரிய டரலா இருந்த ஆளு தெரியுமாட்டி? காமெடி பீஸ் ஆக்கி வச்சிருக்கா. அத்தைக்கு மட்டும் தெரியட்டும், அப்ப இருக்கு உனக்கு. அதெல்லாம் அத்தைக்கு தெரியும். தெரியுமா? அவ ஒண்ணும் சொல்லல. சொன்னாவல என்ன சொன்னாவ? இத்தனை வருஷத்துல என்னால சாதிக்க முடியாதத நீ சாதிச்சிட்டேன்னு சொன்னாவ. அப்படி எதுக்கிட்டு சொன்னாவ? அவளுக்கு மாமனார ரொம்ப நாளா லூஸ் ஆக்கணும் ஆசையா. ஆனா இப்ப நான் லூஸ் ஆக்கிட்டு இருக்கேன்ல அதுக்கு. சரி நான் போய் நகை துட்டு எடுத்துட்டு வரேன். நாளைக்கு டைம் 1/2 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள தட்டுக்கிட்ட மாத்திட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் நிப்பாட்டணும். என்ன பண்ணுனா நிப்பாட்ட முடியும்? மாணிக்க ஏதாவது ஒண்ணா நிச்சயமா என்கிட்ட சொல்லியிருப்பான். என்கிட்ட நான் எதுவும் சொல்லல. அப்பெல்லாம் சொல்லாம இருக்க மாட்டானே. சின்ன விஷயத்த கூட உடனே என்கிட்ட சொல்லிடுவானே. ஓய் என்ன காசு வேணும். காசு வேணுமா? எதுக்கு? காசு நான் மட்டும் தெரல மாட்டீங்களா? என்னடி என்னத்துக்கு காசு வேணும்? எனக்கு யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையா? சாமன் கிட்ட இருக்கா, பெரியண்ண கிட்ட இருக்கான்னு தெரியலையா? பெரியண்ண கிட்ட கட்டு பாத்தியா? அங்கத்தான் எங்க அக்கா இருக்காளே. சாமன் கிட்ட தான் இருக்கும், வாங்கிக்க. சரி வாயே. எனக்கு பெரிய வேலை இருக்குது, நான் வரேன். பாட்டி சிட்டப்பட்டி ஒண்ணே ஒண்ணு கொடுடு. இப்ப முடியாது. அதெல்லாம் முடியும். ஒண்ணே ஒண்ணு கொடு. அத இப்ப முடியாதுன்னு சொல்றேன்ல. கொட்டிச்சுறேன். ஒண்ணே ஒண்ணு கொடுடி. மாட்டேன். கொடுத்துரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒண்ணே ஒண்ணு தாடி. கெஞ்சி கேட்க முன்னாடி. நீங்க கெஞ்சி கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். வாங்கிட்டு வந்து எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும். எப்படி கேட்டாலும் கிடைக்காது. ஒண்ணே ஒண்ணு தானே கேட்க முடியாது. ப்ளீஸ் டே. இங்க பாரு, இங்க யாரும் இல்ல. கொடுத்துரு. டக்குன்னு கொடுத்துரு. டக்குன்னு கொடுத்தா போதும். நான் வேணா உனக்கு திரும்பிக்கிட்டா ஒண்ணு குடிக்கியா? வேண்டாம். அவ்வளவு சொல்லக்கூடாது. ஒண்ணு கொடுத்துட்டு போ. இங்க பாரு, டக்குன்னு கொடுத்துட்டு திரும்பிடு. ஓகே? நான் வேணா திரும்பிக்கிடுவேன். குடுடி. மாட்டேன். குடுடி சீக்கிரம். இங்க பாரு, இந்த குழந்தைல கவின் வந்துருவான். ப்ளீஸ் டே, சீக்கிரம் குடுடி. முடியாது. ஒரு வசமா ஒட்டு மொத்தமா வாங்கிட்டு விட்டுறேன். ஒழுங்கா கொடுத்துரு. என்ன உனக்கு கொடு. கொடுக்க போறியா இல்லையா? சரி. சரி சரி கொடு கொடு கொடு. இப்படி கேட்டு வாங்குறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்குது. கேட்டு வாங்கினேன் பத்தியா? வசமா கொடுத்துட்டு விட்டுருக்கானு. கவின் வந்துருவான், சீக்கிரம் குடுடி. ரொம்ப தான் அதட்டிட்டீங்க. சரி சரி கொடு கொடு கொடு. கொடு சீக்கிரம் கொடு. கொடுக்கனே. சீக்கிரம் சீக்கிரம்.
அப்படி குரங்கு குரங்கா போங்க. போங்க. அப்புறம் என்னன்னு கொன்னுருவேன். அதான் சொல்றேன், உள்ளவே மட்டும் கேட்டியே. சரி, அன்னைக்கு ஒண்ணு கொடுதா வேண்டாம் இல்ல, கொல்லலாம் முடிவு பண்ணிட்டேன். வேண்டாம். முட்டு 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 முட்டு. இப்போ ஒண்ணு முட்டு முட்டு வேண்டாம். இல்ல, எனக்கு வேணும். முட்டு 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 முட்டு. உடவு செய்தா அப்புறம் வந்து ஆகணும். அப்போ வட்டி முதலமா கொடுத்துக்கிறேன். நான் கணக்குல ரொம்ப கராளி. ஆமா, வட்டி முதலமா வாங்காம விட மாட்டேன். அதெல்லாம் வட்டி கொடுக்க முடியாது. அப்போ அசல மட்டுமாவது திருப்பி கொடுத்துரு. உம்மா. ஐயோ புள்ள, என்னமா என்னமா தம்மா? இங்கதான் இருக்க. பாத்து வாமா, பாத்து வா. என்ன அப்படி தூக்கம் இல்லையா? நான் விளையாண்டுகிட்டுல இருக்கேன். அம்மா, என் புள்ள விளையாண்டுகிட்டு இருந்தது. ஆமா, என்ன தங்கம்? எனக்கு நிறைய துட்டு வேணும். நிறைய துட்டு வேணுமா? எதுக்கு தங்க புள்ள? விளையாடுறதுக்கு. இந்த சுத்தே உனக்குள்ள தானே? இல்ல, இப்ப விளையாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் துட்டு வேணும். கடை வச்சு விளையாட போறோம்ல. கடை வச்சு விளையாட போயிடல. ஆமா, இவ்வளவு நேரம் லாத்தியை தான் துட்டா கொடுத்துட்டு இருந்தான். அதான் நெஜ துட்டை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். சரி, சாம் அண்ணா, இந்த புள்ள என்னமா கேட்காம பாரு, எடுத்து கொடு. சரிங்கண்ணா. சரி, நான் சாம் மாமா கிட்ட வாங்கிட்டு போறேன். சரி தங்க, பாத்து போனா. சரி மாமா. என் செல்ல புள்ள அழகு போல இருக்கா பாரு. லாடெல்லாம் சரிதான் தங்கம், எங்கேயாவது விழுந்துடாதம்மா. சரியா? தூக்கம் வந்தா சொல்லிடு மாமா கிட்ட. நான் வெளியில கிரவுண்ட்ல தானே விளையாண்டுட்டு இருக்கேன். சரி, சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டேன். சரி தங்கம், பாத்து போ. சரிங்க மாமா. இருக்குது பாரு, எடுத்துட்டா என் ஜாட அப்படியே அவளுக்கு கொஞ்சம் தெரியும். செல்ல போட முடிக்கிற பாரு தங்கம். என்ன மாமா? ஓல இல்ல தங்கம், என்ன பாக்கணும் போல இருந்தது, அதான் கூப்பிட்டேன். சரி, பாத்துக்கோங்க, நான் விளையாட போறேன். என் தங்கமே, என் தங்கம், உன்னை பார்க்கதே ஒரு சந்தோஷம் தான் மாமாக்கு. சரிங்க மாமா, நான் விளையாடிட்டு வரேன். சரி தங்கம். வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடா இருக்குது. இங்க பாரு, இவ்வளவு நேரம் ஆயிருக்கு, ஒருத்தரையும் தூங்க விடுறதும் கிடையாது. எல்லாத்தையும் பரபரப்பாவே வச்சிருப்பா. டே கவே, ஆமா கிங்ஸ் எங்க போனா? இல்லையா கிங்ஸே? ஆள் என்ன மதியத்துல இருந்து ஒரு மாதிரியாவே வந்துகிட்டு இருக்கான். இல்லையா கிங்ஸே? என்னங்க தண்ணி? காலையில போகிறதுக்கு என்ன எல்லாரும் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பா பாத்துரு. சரி. நேரத்தை கடத்தக்கூடாது. 10 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். மாப்பிள்ளை ஆட்கள் 9, 9:30 அங்க வந்துருவாங்களாம். அவங்க இதை நல்ல நேரம்னு சொல்றாங்க. 10 மணிக்கு தான் பேச ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம 10 மணிக்கு அங்க இருந்தா போதும். அதுக்கு முன்னாடி என்னென்ன கொண்டு போகணும், எடுத்து வைக்கணும், எல்லாத்தையும் இப்பவே எடுத்து வச்சிரு. போற நேரத்துல அவசரமா எதையும் எடுத்து வச்சுட்டு கூடாது. எனக்கு கோவம் வரும். நைட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க வச்சிருங்க. காலையில எந்திரிச்சமா பரட்டு போன மாதிரி இருக்கணும். நல்ல காரியத்துக்கு போகும்போது மாசம் மாசம் நின்றுட்டு இருக்க கூடாது. புரியுதா? இல்லங்க, எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருக்கணும். பிள்ளைக்கு சாப்பாடு மட்டும் டிஃபன்ல எடுத்து வச்சிரு. சரிங்க. அம்மா தங்கச்சிலங்க அத்தை கூட பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சி முட்டை மால இருந்தா. என் வரைக்கும் இந்த இடம் முடிஞ்சிட மாதிரி தான் தெரியுது. அதனால கொஞ்சம் நகை, கொஞ்சம் மாலை, காசு எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க. எவ்வளவு எடுத்து வைக்க? எல்லாத்தையும் பார்த்து வரைக்கும் செய். எதுலயும் கணக்கு பார்க்க வேண்டாம். சரிங்க. அப்புறம் பெரிய பெரிய வேலையெல்லாம் என் தம்பி மாதிரி பாத்துக்கிடுவானுங்க. இந்த வீட்டுல கொண்டு போற சாமான மட்டும் நீங்க பொம்பளைங்க பாத்துக்கிடுங்க. சரிங்க. என்னங்க தண்ணி? புள்ள சாப்பிட்டாலே எப்படி? சாம அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உருட்டி விட்டாங்க. அவன் பேருக்குள்ள 2 வாய் உருட்டி இருப்பான். சரி, சாப்பாடு தான் எடுத்து வை. அதனால விளையாண்டுட்டு இருக்கா, நான் கொண்டு கொடுத்துறேன். சரிங்க. என்னங்க தண்ணி? இந்த மாப்பிள்ளை அதுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. முடிச்சிடும்.
நல்ல இடமா தான் இருக்கு. தெரிஞ்சா இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடுவேன். என்னால முடியல. ஆனா இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றது பெரிய மாமா. நான் அவரை அசிங்கப்படுத்திடக்கூடாது. அவரை தலை குனிய வச்சிடக்கூடாது. அவர் தலை குனிய வச்சா எனக்கு இவனால அம்மாவை இருந்த என் அக்காவையும் நான் சாகடிச்சதுக்கு சமமாயிரும். என் அக்கா வாழ்க்கை போயிடும். நான் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணலன்னா என் அக்கா வாழ்க்கை போயிடும். இந்த குடும்பத்துக்கு அவமானம் வரக்கூடாதுன்னா நான் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். நாளைக்கு நான் இன்னொருத்தருக்கு சொந்தமாயிருவேன். முடியலையே மனசுல ஒருத்தரை சமத்துக்கிட்டே நான் எப்படி இன்னொருத்தர் கூட வாழ போறேன். அம்மா, நான் அவரை மறக்கணும். மறக்கிறதா நல்லது. அப்பதான் என் மாமா தலை நிமிர்ந்து நடப்பாரு. இந்த குடும்பமே தலை நிமிர்ந்து நடக்கும். நான் யாரையும் அசிங்கப்படுத்திடக்கூடாது. ஆனா எப்படி மறக்கிறதுன்னு தெரியல. இன்னும் ஞாபகம் அதிகமாகிட்டே இருக்கு. அவர் கூட வாழ்ந்துட மாட்டோமான்னு மனசு கடந்து பதறது. கடைசி ஒரு நொடிலையாது வாழ்க்கையில் அது செயல்பட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துட மாட்டோமான்னு இந்த மனசு கடந்து துடிக்குது. கடைசி நொடியில் வந்தாவது எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு கொடுங்கன்னு அவர் கேட்க மாட்டாரேன்னு இந்த மனசு காத்து கிடக்கு. மகிமா, மகிமா அக்கா, நாளைக்கு நம்ம வீட்டுல விசேஷம். அதுவும் உன் கல்யாணம் ஏற்பாடு. வீட்டுல உள்ளவங்க கிட்ட கலக்கலன்னு பேசிட்டு இருப்பியா? இப்படி தனியா வந்து உட்கார்ந்துருக்க. இந்த வீட்டுல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பா? இல்லக்கா, ஏலக்கா வேலை விஷயமா இருந்தாங்க. அவ எவ்வளவு வேலை செஞ்சாலும் வீட்டுல உள்ளவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பா. ஒவ்வொருத்தரையும் பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம என்ன பண்ணதோ யாது பண்ணதாலும் அவ கண்ணு ரொம்ப கருத்தா இருக்கும். வேலையில எவ்வளவு கருத்தா இருப்பாளோ அதே மாதிரி நம்மளை கவனிக்கதே ரொம்ப கருத்தா இருப்பா. இதோட 4 நேரம் கேட்டுட்டா மகிமா எங்கன்னு. ஐயோ சாரிக்கா, அவங்க வேலை பிஸியா இருக்காங்க, நம்மள கவனிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டேன்க்கா. நீ தப்பு கணக்கு போட்டுறாத. இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே அப்படிதான். அவரோட வேலையை பார்த்த மாதிரியே இருக்கும். ஆனா மத்தவங்களே நல்லா நோட் பண்ணுவாங்க. எங்க போறா, எங்க வாரா, என்ன பண்றா அப்படிங்கல ரொம்ப கவனமா இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாவே இரு. சாரிக்கா. நீ பாத்துக்கிட்டு உட்கார்ந்தா வீட்டுல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? உனக்கு எதுவும் விருப்பம் இல்லைன்னு நினைப்பாங்க. ஐயோ, உனக்கு அப்படி எதுவும் இல்லையே. எதனாலும் முதைய சொல்லி தொலைச்சிரு. நான் பெரிய மாமா கிட்ட இப்பவுமே பேசிடுவேன். அது இல்லக்கா, அது என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இல்ல உன்னை அம்மாலாம் விட்டுட்டு போகணும்ல, அதான் ஒரு மாதிரியா இருந்தது. வேற ஒண்ணும் இல்லக்கா. எங்க பாரு, இந்த வீட்டுல தனித்தனியா வந்து உட்காராத. யாரும் வந்து நினைப்பாங்க. உள்ளவா. சாரிக்கா. எங்க மாமியாரை பார்த்திருக்கியா? ஒரு நேரம் கூட தனியா உட்காரவே மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு எங்க கூட தான் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க அப்படிதான் இருக்கணும். உள்ளவா. நம்ம வீட்டுல தனித்தனியா இருந்தோம்னா நம்ம வீட்டுல அப்படி கூட்டு குடும்பம் கிடையாது. அதனால ஆளுக்கு ஒரு முக்குல போய் உட்காருவோம். இங்க அப்படி உட்கார கூடாது. வா. அங்க நாதி எடுத்து இருந்தோம், அதனால தனித்தனியா இருந்தோம். இங்க ஏன் அப்படி இருக்கணும்? வா. இசே அந்த ரேச்சல் ஜபால சோறு பொங்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட எப்படி விளையாண்டுட்டு இருப்போ? அக்கா, என்னக்கா சோறு பொங்கி விளையாண்டுட்டு இருக்காங்க? அவங்க பிடிச்சிருக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல என்னடி தப்பு இருக்குது? அவங்களால என்ன விளையாட முடியுமோ விளையாண்டுட்டு இருக்காங்க. அட பாவி, அந்த விளையாட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்டான விளையாட்டு தெரியுமா? 5 நிமிஷம் அவங்க கிட்ட உட்காரு, உனக்கு வயிறு வலியே வந்துடும். அவ்வளவு சிரிப்பு கட்டிட்டு இருப்பாளுங்க. இருந்தாலும் சோறு பொங்கி விளையாடுறதெல்லாம் அவங்க விளையாடுறதே எங்களை ஆம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அவங்க பொண்ணு சோறு பொங்கி விளையாடுறதே இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அத்தனை விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்கறது யாருன்னு நினைக்க? இந்த வீட்டு ஆம்பளைங்க தான். பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. அதுவும் பக்கத்து ஊர் சந்தைக்கு மெனக்கிட்டு போய் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. இசையராணி அந்த விளையாட்டை விடிய விளையாட சொல்லி அசராம சலிக்காம விளையாடுவாங்க. அதை இந்த வீட்டு ஆம்பளைங்க சலிக்காம ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்க போனாலும் இவங்க விளையாடுறத பார்க்கறதுக்கு மெனக்கிட்டு வருவாங்க. சில இன்னைக்கெல்லாம் எங்க மாமியார் 2 பேருமே எங்க போய் உட்கார்ந்துருப்பாங்க. அதிசயமான குடும்பம் தான்க்கா. ஆமாடி, சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிச்சு பழகணும். எப்பவும் பரபரப்பாவும் பதட்டமாவும் இருந்து என்ன சாதிக்க போறோம்? அதை விட இந்த இசைராணி மாதிரி இருந்து பாரு, வாழ்க்கை சொர்க்கம். அவங்க தன்னை பத்தி யார் என்ன பேசுறாங்க, அடுத்த நோடி என்ன நடக்கும், எதை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க.
அவங்க 2 பேர்த்த பொறுத்த வரைக்கும் அவங்க உலகம் தனி, குழந்தைங்க உலகம். சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க கூட நீயும் போய் இருடி போ. எனக்கே இசை ராணி விளையாடுறதெல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கும். நம்மளும் அவங்களுடைய மாதிரியே இருந்திருக்கலாமோ அப்படின்னு. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நஜம் துட்டு வாங்கறதுக்கு வந்திருக்கா. நஜம் துட்டா? அது எதுக்குக்கா? கடை வச்சு விளையாடுறதுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் விளையாடணும். அது காசு பணம் எப்படிலாம் அவளுக்கு தேவையே கிடையாது. இப்ப நஜம் துட்டு வச்சு விளையாடணும், அவதான் அவ கனவு. அவளை சந்தோஷமா இருக்கா. அப்படி நீயும் போய் இருடி. நம்ம தான் அப்பா இல்லாம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டோம். இப்பதான் உனக்கு அப்பா மாதிரி மாமாலாம் இருக்காங்கல்ல, இனி போய் சந்தோஷமா இரு போ. இந்த அங்க கடை வச்சு விளையாண்டுட்டு இருக்காளுங்க, அவங்க கூட போய் உட்காரு போ. எதுவும் நினைக்க மாட்டாங்களே. எங்க ஜபா அவளும் அங்கதான் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா. சொல்ல போனா நானும் ஈழு தான் போக மாட்டோம். ஏன்னா ஈழுக்கு அது பிடிக்காது, அதனால போக மாட்டேன். எனக்கு ஆசையா இருக்கும், ஆனா எல்லாரும் சிரிச்சிருவாங்களேன்னு நான் போக மாட்டேன். இல்லைன்னா நீ போயிருவேன். அவங்க விளையாடுறத பாரு, என்ன அழகா இருக்கும் தெரியுமா? பால் காய்ப்பு வைப்பாங்க, கல்யாணம் வீடு வைப்பாங்க, சடங்கு வீடு வைப்பாங்க. அந்த விளையாட்டுல ஒரே நல்ல எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சிருவாங்க. அதை ஏண்டி கேட்க? ஒரு நாள் இசை வீடு கட்டினா அதுக்கு பால் காய்ப்பு வச்சிருக்கா. அந்த பால் காய்ப்புக்கு யாரெல்லாம் போனான்னு கேளு. என்ன ஒட்டுமொத்த குடும்பமே போயிருப்பீங்க. சத்தியமா தாண்டி வாழை இலை போட்டு மண்சோறு வச்சிருக்கா. எங்களெல்லாம் சாப்பிட சொல்லி என்ன பாடுபடுத்தினா தெரியுமா? முடியலக்கா. அந்த ராணி கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா கொண்டு வைப்பா. ஒன்னும் ஒரிஜினல் கிடையாது. மண்ணு கீரை அந்த செடி கிடி எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. இந்த வீட்டு ஆம்பளைங்க என்னக்கா பண்ணுவாங்க? நீ வேறடி, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அது என்னமோ அமுதம் மாதிரி ரசிச்சு ரசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நடிச்சு நடிச்சு அவங்களும் சாப்பிடுற மாதிரி பண்ணுவாங்களே. அப்ப இசை முகத்திலயும் ராணி முகத்திலயும் ஒரு சிரிப்பு வரும் பாரு. என்னமோ நஜம் விருந்து வச்ச மாதிரி. ஆமாடி, அதெல்லாம் பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும். உங்க பெரிய மாமா வேஷ்டியை மடிச்சு கட்டி உட்கார்ந்துருப்பாரு பாரு சாப்பிட்டதுக்கு. எப்பா அவங்க பொண்ணு என்னமோ நஜத்துக்கே சோறு பொங்கி வச்ச மாதிரி. அண்ணன் உட்கார்ந்த போதுமே தம்பி மாதிரி வரிசைக்கு அங்க உட்கார்ந்துருவாங்க. என்ன கவின்னு தான் கொஞ்சம் நக்கல் பண்ணுவான். ஆனா இல்லாம சேர்ந்து கவினை முத நிஜமாவே திங்க வச்சிருவாங்க. அப்படி இப்படின்னு அந்த இடத்தை கலகலப்பா மாத்திடுவான். வீட்டுக்கு ஒரு பொண்ணு இப்படிதாக்கா இருக்கணும். அதான் சொல்ல வரேன், அவங்களுக்கு அப்படி இருந்தாதான் பிடிக்கும். நீ இப்படி தனித்தனியா வந்து உட்கார்ந்தா பிடிக்காது. சரிக்கா, நானும் அவங்க கூட விளையாட போறேன்க்கா. சரி போ. இவன் மனசுல ஏதாவது இருக்குதா? சே ஜாலியா தானே இருக்கா. என் தங்கச்சிக்கு குடும்ப கருத்தை பத்தி நல்லா தெரியும். நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போனா சரிதான். என்ன சொல்லுங்க? அவன் எதுக்கு சோறு கட்டிங்க மலைஞ்சிட்டு இருக்க? பசி இல்ல. நீ காலேஜ் கட்டணும், நான் கொடுத்துறணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்காக சாப்பிடாம கிடக்க அப்படிதானே? நீங்க எனக்கு காலேஜ் தந்தாலும் அது எனக்கு தேவையில்லை. தகுதி இல்லாதவங்கிட்ட எந்த பொருளும் இருக்கக்கூடாது. பேசுறது இவன் தானா? பின்ன எதுக்குலாம் சோறு கட்டிங்க மலையில? பசி இல்ல. பசி இல்லையா? என்ன ஒரு வாரமா பசி இல்லாம இருக்குது? நீ ஒழுங்கா சோறு கட்டிட்டு தூங்கி பல நாள் ஆகுது நினைக்கேன். நானும் கண்டுக்கிறதே இல்ல, அந்த வீட்லயே போய் கடந்துக்கிட்டேன். அதெல்லாம் சாப்பிட்டேன். நீ அந்த வீட்டுக்கு சாப்பிட வரலன்னு ஏழு சொன்னா? ஏழு 3 நேரம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா உன்னை தேடி. சாப்பிட்டுக்கு வாங்கன்னு. நீ வீட்லயே இல்ல. இங்க எதுக்கு வந்தாங்க? சாப்பிடுறதுக்கு நீ மட்டும் தான் வரல. ஒரு தேடி வராம என்ன பண்ணுவா? அவ்வளவு அபியனியா அந்த வேற நேரம். இல்ல அங்கயாவது சாப்பிட வால. இப்படி சாடாம கொள்ள எதுக்கு அப்படி கண்டுட்டு கிடக்க? கிங் சிண்டர் சண்டை எதுவும் போட்ட? இல்லையே. கேட்டேன். நாளைக்கு அபி தங்கச்சிக்கு பேசி முடிக்கவே எல்லாரும் போணுமா? அவன் ஜானி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்கான், சார் ஒன்னும் வரணும்னு. நான் வரல. நீ வரலையா? ஜானுக்கு பதில் சொல்ல முடியாது. கேட்டியா? என்னெல்லாம் ஜானி கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சொட்டை எண்ணிடுவான். ஒழுங்கா ஆளை போல காலையில கிளம்பி வா. இல்ல இந்த வீட்டு ஆம்பளை பெண்ணு எல்லாமே எவ்வளவு பொறுப்பா இருக்காமல. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்க அவ்வளவு வேலை எடுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கானே. நீ எங்கடா போன? அவன் ஜானிக்கு 3 நேரம் கேட்டிருக்கான். அவனை எங்கன்னு கோத்துல கேட்டு தலைதான். போய் அவனை ஒரு 8 போய் பாரு போ. குடும்பத்துக்கு சண்டை எடுத்து போயிடாத. அவன் ஏன் மேல கோபப்பட்டுட்டு கிடக்கான். நான் உன்னை சரியா வளர்க்கலன்னு அவன் எப்பவும் என்கிட்ட சண்டைக்கு வரான். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் உன்னை இங்கேயே போட்டு வளர்த்துக்கணும். செரப்படுத்தன்னு சொல்லி எங்க அம்மா வீட்டுல கொண்டு விட்டேன் பாரு. அதுதான் நான் செஞ்ச தப்பு. செல்லம் கொடுக்க எங்க பேர்ல கழுதை வச்சுட்டாவே. கிங்ஸி பேர்ல யார் வளர்த்தா? அவனாதான் வளர்ந்தான். இவ்வளவு பொறுப்பா வளர்ந்தான். அப்படியே ஒன்னு வளர்க்க விட்டுருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். எங்க அம்மா அப்பாவும் மாவ பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அப்படி செல்லம் கொடுத்து உனக்கு கஷ்ட நஷ்டம் தெரியாம வளர்த்துட்டாவே. இப்ப நான் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்து நிக்க. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு வாரேன். அந்த பொண்ணுக்கு பேசி முடிக்குது, நீனும் வார. இனி அது இந்த வீட்டு பையனா கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. இவ்வளவு நாள் தான் ஊதாரியா இருந்துட்ட. இனி அது கொஞ்சம் பொறுப்பா இருக்க பழகுது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமா, பொறுப்பா இருந்துட்ட மட்டும் எனக்கு கிரீடமா கிடைக்க போகுது. கிரீடம்லாம் உனக்கு கிடைக்காது. உன் கூட வாழறதுக்கு ஒரு பொண்ணாவது கிடைக்கும், பாத்துக்க. பொம்பளை துணை இல்லாம எத்தனை நாள் வாழ்ந்துருவேன்? அவன் பொலிட்டி பிள்ளை வாழ ஆரம்பிச்சிருவான். நீ என்ன பண்ணுவ? உனக்கு பெற பிறந்த பையன் கவின், அவன் கூட அழகா ஒரு வாழ்க்கை அமைச்சுக்குவான். நீ என்ன பண்ணுவ? எனக்குன்னு வந்தவ கூட என்னால வாழ முடியல. நான் இனி எவ கூட வாழ போறேன்?
இனி அவ கூட வாழ்ந்தாலும் அது வாழ்க்கை ஆகுமா? எனக்காக நான் எப்படின்னு தெரிஞ்சும் எனக்காக வந்த வழியை நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நிக்கிறேன். நான் பொறுக்கி போக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் கூட வாழறதுக்கு ஆசைப்பட்டா அவளையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன். இனி நான் எவ கூட வாழ போறேன்? எனக்கு நீ கல்யாணம்லாம் ஒண்ணு வேண்டாம். இனி கல்யாணம் வேண்டான்னா ஏன் அப்ப இதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா என்ன? எப்போ என்ன அணைச்சு எனக்கு கொடுத்தாலும் அப்பவுமே எனக்கு அவ கூட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனி அவ என் கூட வாழ்ந்தாலும் வாழாம போனாலும் நான் சாகர வரைக்கும் எனக்கு அவ தான் இனி பொண்டாட்டி. என்ன போயிட்டே இருக்க? இனி கல்யாணம் வேண்டாம்னா அப்ப இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிருக்க அப்படிதானே? அது யாரு இவன் கூட கல்யாணம் முடிச்சவா? இவனை பத்தி தெரிஞ்சு அவ கல்யாணம் பண்ணா? போய் சொல்றதானே நிஜம் சொல்றதானே? மெதுவா மெதுவா. யப்பா யப்பா என்ன அவசரம்? என்ன அவசரமா? அப்படி இல்ல, அவசரமா நீங்க எங்க போயிட்டு இருக்கிய? சாம் அம்மா கிட்ட துட்டு வாங்க போறேன். துட்டு அங்க புரியல. துட்டு எதுக்கு? கடை வச்சு விளையாடுறதுக்கு. லாட்டரி சீட்டை தானே துட்டை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்திய? அது வேண்டாமா? யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். நச்ச துட்டு வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டிய? ஆமா, அதுக்கு தான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். ஓ, அதுக்கு தான் இவ்வளவு அவசரமா போய்கிட்டு இருக்கிய? ஆமா. நச்ச துட்டை வாங்கி கடை வச்சு விளையாட போறிய? கடை வைக்கிறது யாரு? வேற யாரு? ரேச்சல் தான். சப்பா, தாவீது மவங்கதான் அப்பப்ப பண்ணி இருச்சிருதா. அதான் நீ இவ்வளவு அவசரமா போய்கிட்டு இருக்க. தங்க நீ போறதெல்லாம் சரிதான், கீழே கீழே விழுந்துடாத. ஆமா, பெரிய எனக்கு அவ்வளவுதான் சொல்லி முடியாது. பெரிய மாமா கிட்ட சொல்லிட்டேன். அது நீ ஓடி வரதே தெரியுது. சரி, உங்ககிட்ட சில்லறை காசு இருக்கா? தங்கம், நீ சில்லறை காசுலாம் வாங்க கூடாது, சரியா? இல்ல, பணம் கொடுத்தா சில்லறை கொடுக்கணும்ல, அதுக்கு. அதுக்கெல்லாம் வேண்டாம், பணமாவே திருப்பி கொடுங்க. சரி தங்கம், பாத்து போ. நீங்க எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கிய? ஏல பார்த்தேன், அசதியா இருந்தது, அதான் உட்கார்ந்தேன். சரி மாமா, நான் போயிட்டு வரேன். சாப்பிட்டியா நீ? சாம் மாமா விட்டு விட்டாங்க. சரி, பாத்து போ, ஓடாம போ. அந்த பாவடியாம சுருக்கி கட்டிட்டு ஓடு போ. சரி. ஓடுறத பாரு. செல்லும் போல. அங்கதான் இருந்தா கூப்பிடு. இவ கத்துனா கிங்ஸ்லனுக்குலாம் வலிக்கும். மெதுவா மெதுவா, கத்தி பேசாத. கார்கல் விட்டதுக்கு அப்புறம் ஓடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இன்னும் கற்கள் விடல. தங்கப்ல தோட்டத்துல லாந்து எல்லாம் சரிதான், பூச்சி பட்ட கிடக்கும், இனி போக கூடாது. இல்ல மாமா, இன்னும் ஒரே ஒரு விளையாட்டு தான் இருக்குது. அது விளையாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் போக மாட்டேன். எனக்கு காசு வேணும். என் பிள்ளைக்கு காசு வேணுமா? காசு எதுக்கு? கடை வச்சு விளையாடுறதுக்கு மாமா. காசு வேணுமா? கடை வச்சு விளையாடுறதுக்கு? அந்த லட்டு சீட்டு மேல வச்சிருந்த அது வேண்டாம், அது போய் தொட்டு. அதனால நஜ துட்டு வச்சு விளையாட முடிவு பண்ணிட்டியா? ஆமா மாமா, சீக்கிரம் நேரம் ஆயிட்டு மாமா. அங்க ரேச்சல் ராணி ஜபலா விளையாடிட்டு இருக்காங்க. நான் வாங்கிட்டு ஓடி வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். சீக்கிரம் தாங்க மாமா. சரி தங்கப்ல, உனக்கு இல்லாத துட்டா? ஏறு, சாவி உங்க அக்கால வச்சிருந்தா. ஏன் ஏன் அத்தாடி, அக்காக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் மாமா. என்ன உண்டுல நாக்கிடுவா மாமா. யா புள்ள கேட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்வாளா? அது எப்படி சொல்வா? ஏன் வந்து பொம்மிக்கிட்டா அவ்வளவு பயமா உங்க அக்காவுக்கு? புரட்டி எடுத்துருவா மாமா. நான் புள்ள மேல கை வைக்கட்டும், வா. சத்தமா பேசாதீங்க மாமா, உங்களுக்கு சேர்த்து புரட்டி எடுத்துருவா. சரி, என்ன யாரு காப்பாத்துவா? என் தங்கமே, என் தங்கம், பேச்ச பாரு. நீ இப்ப எதுக்கு மாமா கிட்ட பதுங்கி நின்னுட்டு இருக்க? புள்ளிய எதுக்கு சும்மா சும்மா வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க. உங்க புள்ள சும்மா பதுங்கி நிக்காதல்ல, அதுக்குதான். அவ மொழியும் சரியில்லை, அவ மூஞ்சும் சரியில்லை. ஏடி, பம்மி போய் நிக்கியா என்னத்துக்கு? நான் இருக்கும் போதே என் புள்ளி நீ இந்த அதட்டிய, சும்மா என் புள்ள உன்னை பார்த்து பயப்படுது. அப்படி சொல்லுங்க மாமா. எதுக்கிட்ட திட்ட மொழி முடிச்சுட்டு நிக்க? சும்மா சும்மா என் புள்ளி அதட்ட வச்சுக்காத. அந்த பீரோச்சாவி இருந்தா கொடு. எதுக்கு சார் பீரோசாவி? அது ஏதோ என் புள்ள விளையாடணுமா, துட்டு வச்சு விளையாட போறான். துட்டு எடுத்து கொடு. ஏதோ சாக்லேட் எடுத்து கொடுன்னு சொன்னமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கொடுக்க கூடாது பிள்ளைக்கு. சாக்லேட்லாம் கொடுக்க கூடாது, வம்பா போயிருவா. அதை துட்டு எடுத்து கூட அவன் விளையாட போறான், கடை வச்சு விளையாட போறானா, தூக்கி கையில கொடு. அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசி துட்டுலையும் கைய வச்சுட்டா. இப்ப ஆல்ரெடி உங்க பெரியனை சம்மதிச்சிருப்பாவல. ஆமா, நான் துட்ட வச்சே விளையாட போற. ஆமாக்கா, நொக்கனா மண்டில கொட்டிவேன். இந்த பார், 10-20 ரூபா தருவேன், அதை வச்சு விளையாடு. மாமா, 10 ரூபா 20 ரூபாயா? அதை ரெடி பண்ண முடியும்? அந்த 2 கட்டு இருக்கும், அவ சில்லறை மாத்திக்கிடுவா, நீ தூக்கி கொடு. மண்டையே வெடிச்சிடும். கோபப்படக்கூடாது, இந்த வீட்டுல கோபப்பட்டா காரியமே நடக்காது. பெரிய மாமா ஆல்ரெடி சம்மதிச்சிருப்பாரு. எதுக்கு அவளை தொட்டு? ஏக்கா, காய்கறிலாம் வாங்கணும்க்கா, அதுக்குதான். சார், புள்ளைங்க வந்தா துட்டை கொடுத்துட்டியா? கொடுத்துட்டு இருக்கேனே. சீக்கிரம் கொடுடி, புள்ள ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கா, அவ விளையாண்டாமா. கொடுத்து தொலைறேன். பாத்தீங்களா மாமா எப்படி திட்டுதானே? கொன்னே போட்டுறேன், வாயை மூடி சொல்லிட்டேன். சும்மா சும்மா புள்ளைய அதட்டிட்டு இருக்கா சொல்லி விட்டேன். அதானே, நல்லா திட்டுங்க மாமா. உங்க மாமாக்கு பிறகு இருக்குடி. கள்ளி கொன்னவன்.
ஆமாமா சீக்கிரம் பிள்ளைக்கு கொடுத்து அனுப்பு. எம்மா இருடி எடுத்துட்டு வரேன். என்னமா நல்ல நேரம் தாரேன்னு சொன்னா இல்லைன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும். பரவாயில்ல, இன்னைக்கு நீ கடை வச்சு விளாண்டுருக்க முடியுமா? அதானே. காடெல்லாம் செய்தாங்க இங்க பாரு, செடிச்சத்தெல்லாம் கிடக்கும். ஃபுல் லைட் போட்டாச்சு அப்படி? போட்டாச்சு மாமா. சரி நீ விளாண்டுட்டு மாமா பின்னாடியே வாரு. என்ன அம்மா கவின் எங்க போனா? கவின் மாமா அங்கதான் உட்காந்துருக்காங்க. அவங்களும் அப்படித்தான் சொன்னாங்க, நீ முன்னாடியே போ நான் பின்னாடியே வாரேன்னு சொன்னாங்க.